ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லட்டு ரெசிபிங்க. இது சாதாரண லட்டு இல்லைங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் லட்டுங்க. இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். குறிப்பா பெண்களுக்கு வர கைகால் வலி, மூட்டு வலி, அப்புறமா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு பழைய மாதிரி ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லட்டுல பார்த்தீங்கன்னா எந்த மாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி சீனி இல்லாமல் ஜாக்ரி இல்லாமல் தான் பண்ண போகிறோம். இந்த லட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ண போகிறோம். இந்த கோந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எனர்ஜெட்டிக் லட்டு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல கோந்துவை நெய்யில் வறுத்துக்கிடணும். இது தாங்க கோந்து, அதாவது எடிபிள் கம் அப்படின்னாலே கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்கும். இதை நெய்யில் வறுத்துக்கிட போகிறோம். இந்த ரெசிபிக்கு நெய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தேவைப்படுங்க. இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கோந்துவை கொஞ்சம் சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். கோந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வறுக்கணும். வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் நல்லா நெய்யில் வறுபட்டு வரணும். அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. கோந்து நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கோந்து எல்லாமே நல்ல நெய்யில் வறுபட்டதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல நெய்யில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கோந்து எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கோந்து சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை கோந்து எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோந்துமே நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம், இருக்கட்டும். அடுத்ததாக அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாதாம் 1/4 கப், வால்நட் 1/4 கப், முந்திரி பருப்பு 1/4 கப், பிஸ்தா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்துட்டு இது நெய்யில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், மெலன் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ட்ரை நட்ஸு எதுவுமே கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா இது கூட கடைசியாக கசகசா 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது இருக்கோ எது செட் ஆகுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் மக்கானா தாமரை தண்டு விதைகள் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, கருகிடக்கூடாது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக திரும்பவும் நெய் 1 ஸ்பூன், இது கூட ரெய்சின்ஸ் சேர்க்க போகிறோம். ரெய்சின்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம்.
இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பேரிச்சம்பழம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்குங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்குறேன். இதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஓரளவு சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வர வரைக்கும் நெய்யில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நெய்யில் வறுபட்டதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண நட்ஸ் பவுடரை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மக்கானா, இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த டெசிகேட்டட் கோகோனட், இதையும் பவுடர் பண்ணி நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோந்து எடிபிள் கம் ஏற்கனவே நம்ம நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. கிண்ணத்தை வச்சு நல்லா இதை பொடி பண்ணிக்கலாம். இது ஈஸியாக உங்களுக்கு நல்லா பொடிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை நீங்கள் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பொடியாக வந்துடும். இப்போ பொடி பண்ண கோந்து எல்லாத்தையுமே இந்த மிக்சிங் பவுலில் ஒன்றா சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சுக்கு பொடி 1 டீஸ்பூன், நட்மக் பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாம் கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் நம்ம பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்து கூட எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன பால் சைஸுக்கு உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு லட்டு பிடிச்சி பாருங்கள், நல்லா உருட்ட வரும். ஒரு வேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலை அப்படின்னா நெய்யை நல்லா உருக்கிட்டு நல்லா சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு நல்லா உருட்ட வருங்க. இப்போ இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருட்களுமே நெய்யில் தான் வறுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் ஃப்ளேவர் வேணும்னாலும் இந்த மாதிரி உருக்கி கூட நீங்கள் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம லட்டு பிடிச்சிடலாங்க. லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 14 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறோம். கோந்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் போதுங்க, நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர், எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம சேனலில் ஏற்கனவே வீட் ஃப்ளார் வச்சு ஜாக்ரி பவுடர் சேர்த்து கோந்து லட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன ஹெல்த் ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லட்டு உருட்டினதுக்கப்புறமா அது மேலே பொடியாக நறுக்கின பாதாம் பிஸ்தா இதிலெல்லாம் கோட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஹெல்தியான கோந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.